அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுறதோட எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுடைய கமெண்ட்ஸும் பதிவு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். सनातन अवमदिप्पु इंडिया टीवी। उदयनिधि का नाम है, आप नाम बताइए ना कि किसने कहा। और कोई भी अगर इस तरह का बयान देगा उसकी आलोचना होनी चाहिए। एक व्यक्ति जो संवैधानिक पद पर बैठा हुआ है वो इस तरह से एक धर्म विशेष के खिलाफ टिप्पणी नहीं कर सकता। अपनी राजनीति को आगे बढ़ाने के लिए दूसरे लोगों की धार्मिक भावनाओं का इस तरह से वो हास नहीं कर सकता है। और इतने पे भी कुतर्क दिया जा रहा है उनकी ओर से। हाँ तो नहीं कर सकता तो आप क्यों बचाव कर रहे हैं उसका। एडिटोरियल चीफ चित्रा त्रिपाठी, फेमस आज तक टीवी। भारत एक्सप्रेस टीवी। அடுத்து रिपब्लिक भारत। अब अंत आ चुका है। मध्य प्रदेश के उज्जैन में 4 धाम मंदिर के मुखिया ने भी उदयनिधि स्टालिन के बयान पर विरोध जताया। उदयनिधि स्टालिन जो ये बोल रहे हैं कि ये सनातन धर्म डेंगू है, तो उन्हें ये याद कर लेना चाहिए कि डेंगू जिसे काटता है இவ்வாறு கொந்தளிக்கும் அனைத்து டிவியுடைய பேட்டிகளையும், அனைத்து தலைவருடைய பேட்டிகளையும், அனைத்து செய்திகளையும் டிவி வாரியாக இதில் ஸ்பெஷல் என்னென்னா ஒவ்வொன்றையும் இங்கே பாருங்கள் தீ வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் என்ன. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அவங்க பேச வச்சு அடுத்து தமிழாக்கத்தோடு அவங்க பேச வச்சு தமிழாக்கத்தோடு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கோம். அதோட முதல்ல என்னுடைய ஒரு விவரங்களையும் கேட்டுக்கிறேங்க. அதற்கு பின்னாடி எல்லாமே 1 by 1 வரும். முழுசாக கேளுங்க, கடைசி வரையும் கேளுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அற்புதமான செய்திகள் பல இது வந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவான செய்திகள் பல இது வரும். எல்லாமே அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மிக்க நன்றி. கேப்டன் பாஸ்கர். 4 செப்டம்பர் 2023, அதாவது முந்தா நாள் மாலை ஒரு 7 மணி மாதிரி. பொதுவாக நான் மிலிட்ரி ரிட்டையர்னால் பொதுவாக ஹிந்தி சரளமாக தெரியறதுனால நாங்கள் நிறைய ஹிந்தி சேனல் தான் மெயின்லி பார்ப்போம். ஹிந்தி சேனல், பாகிஸ்தான் சேனலில் என்ன நடக்குன்னு சொல்லி எப்போவுமே அங்கேருந்து தான் பார்ப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் பேசுனதை கேட்டு உலகத்தின் ஒரு புராதன சனாதன தர்மத்தை, இந்து மதத்தை நான் ஒழிப்பேன் அழிப்பேன்னு பேசுகிற மிகவும் ஆவேசத்தையும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு இடிஞ்சது மாதிரி ஒரு நிலைக்கு போனாலும் கூட, அதே வேளையில் இந்தியா பூரா நம்ம முதலமைச்சருடைய மகன் அதாவது ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கால்டு நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இழிநிலையான ஒரு விளம்பரம் இந்தியா பூரா அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரே நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார். உண்மைக்கு சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி யாராருக்கும் மோடியை தெரியுமோ அத்தனை பேருக்குமே உதயநிதி ஸ்டாலினை தெரியுன்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். உண்மைக்கு எம்கே ஸ்டாலினை விட இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் தான் ஃபேமஸ்ஸு. அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குன்றது பார்க்குறதுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. சிறுபிள்ளைத்தனமான ஒரு மினிஸ்டர், சிறுபிள்ளை தானே சொன்னாலும் திடீர்னு செங்கல் எடுத்து காய்ப்பாப்பில், திடீர்னு சம்மந்தம்லாம் பேசுவாப்பில், திடீர்னு சொல்லி நகையெல்லாம் அடகு வைங்கன்ட்டு வாப்பில், திடீர்னு சொல்லி நீட்டுக்கு சம்மந்தம்லாம் பேசுவாப்பில். ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி இந்தியா பூரா ஒரு குமுறக்கூடிய விஷயம் நடந்துகிட்ருக்கு. நான் அதே வேளையில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வேறு எந்த மெசேஜ்லேயுமே இந்தளவுக்கு இந்தியா, அதாவது வட இந்தியா ஃபுல்லாகவே பற்றி எரியுது அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால். ஏன்னா அந்தளவுக்கு ஆவேசம், ஆக்ரோஷம் மக்கள்கிட்ட, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு அந்தளவுக்கு மிகவும் கொடூரமாக முறையில் இருக்குது. ஏன்னா அப்போ அந்த விஷயத்தை தான் சரி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்கன்ற விஷயத்தை உங்களுக்கு ஒரு தமிழாக்கம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது தான் இங்கே நம்ம செய்ய போகிறது. என்ன வடநாட்டு டிவியெல்லாம், ஆனால் தமிழ்நாட்டு டிவி பத்திரிக்கை எல்லாமே விலை போனதுனால எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டா என்ன, அதாவது எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்கிறதில்ல. அதோட இவன் தான் ஹிந்தி படிக்காரான்னு சொல்லி ஹிந்தி போராட்டம்லாம் பண்ணி வச்சது இவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாகி போச்சு. ஏன்னா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தீவு மாதிரி ஒரு கேப் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மக்களுக்கு. ஏன்னா
மத்தியில் எவ்வளவு தான் நல்ல விஷயங்கள் வந்தாலும் இவங்க ஈஸியாக அதில் ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் உண்மை அவ்வளோ நாளைக்கு தாங்காது. என்ன அதாவது ஏதாச்சும் இன்றைக்கி ஒரு மோடி வந்து ஏறத்தாழ அவர் வந்து ஒரு 70 வயசு தாண்டிகிட்ருக்க ஒரு என்ன அவர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பம்பரமாக சுழந்து நாட்டுக்காக நல்லது செய்யணும்னு செய்கிறாங்க. ஆனால் இது ஸ்டாலினுமே வரும்போது சரி இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டாங்க, அவர் அப்பா சம்பாரிச்ச பல லட்சம் கோடி வச்சுருக்காரு, இவரும் பல நாள் மினிஸ்டராக இருந்திருக்காரு, இப்போ இறங்கி ஏதாச்சும் மக்களுக்கு நல்லது செஞ்சிட மாட்டாரா, ஏதாச்சும் வித்தியாசமாக செஞ்சாலும் செஞ்சுவான்னு நான் எதிர்பார்த்த மக்களில் நானும் ஒரு ஆள். ஆனால் எதுவுமே செய்யாமல் ஒன்லி ஸ்டிக்கரும் பண்ணிக்கிட்டு அதாவது இன்னும் அதே ஊழல் திமுகனா ஊழல் கட்சி தான்றது மாதிரி இன்னும் அதே தொடர்ந்து இருந்தாங்கன்னா இது பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகவும் ஒரு கொடூரமான தினம் அப்படின்னு சொல்லி நாள்கள் அப்படின்றது தான் ஒரு கருப்பு நாள்களில் தமிழ்நாடு கிராஸ் ஆகிக்கிட்டுன்றது போக இன்றைக்கி தேவையில்லாமல் வந்து என்ன இன்றைக்கி அதாவது அனைத்து மதமும் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி வந்து அதாவது இந்தியாவுடைய 80% இருக்கக்கூடிய ஒரு இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை எதுக்கு இவங்க திட்டணும், எதுக்கு இவங்க இந்த மாதிரி திரைமறை வேலை பார்க்கணும்? அப்படி நல்லது செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, அத்தனையுமே இருக்குது. அப்போ நல்ல விஷயங்களை 4 செய்ய வேண்டியதானே. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, திடீர்னு உப்பு கழுதில் போகிறேன்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி 10 ரூபாய்க்கு பாட்டில் போட்டாங்க. அடுத்தது தாய்மார்கள் பால் கொடுக்கறதுக்கு பஸ் ஸ்டாண்டுகள்லாம் ஒரு ரூம் போட்டாங்க. அம்மா உணவகம்னு சொல்லி என்ன இந்தியாவுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் அம்மா வரும் ஏழை பாளைய சாப்பிட்டுக்க இந்த 1 ரூபா 5 ரூபாயிலாம் சாப்பிட்டுக்கன்னு சொல்லி எவ்வளோ ஏற்பாடு. அதாவது நிறைய தவறுகள் பண்ணியிருந்தா கூட இந்த விஷயங்கள் வந்து எப்போவுமே மனசில் நிற்கத்தான் செய்யுது. அது மறுப்பெல்லாம் இல்லை. நம்ம ஜெயலலிதா வாதிக்கிற ஆள் இல்லை. இருந்தாலும் இப்படி விஷயங்களை இவர் நிறையாவே பண்ணிட்டு போகலாம். ஆனால் இன்னும் இவங்க வந்து அதாவது இந்து விரோத போக்கை வச்சு முஸ்லீம் கிறிஸ்டினுக்காச்சும் ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முஸ்லீம் மக்கள்லாம் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேறு வழியே இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் அவங்கள பிஜேபி வந்துடும் உங்களுடைய மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜை பரப்பி விட்டு வடநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா யோகி கவர்மெண்ட்டு குஜராத்லாம் மக்கள் அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் ஏன்னா எங்களுக்கும் கேஸ் கிடைக்கிது, எங்களுக்கும் இது கிடைக்கிது, எல்லாமே கேஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க உஜ்லா திட்டத்தில். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் 200 குறைச்சிக்கான அந்த திட்டத்தில் வந்தவங்களுக்கு 400 குறைச்சிருக்காங்க. அதில் அதிகபட்ச மக்கள் வந்து முஸ்லீம் தான். அப்படியெல்லாம் ஏகப்பட்ட திட்டம் கிடைக்கும் போது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே இந்த மாதிரி என்ன அவங்களுக்கும் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவங்கள பயமுறுத்தியே மக்களை அவங்க வந்து அப்படியே காலம்பூரா மோடினா திட்டுன்னு சொல்லி அவங்கள திசை திருப்பி வச்சுருக்காங்களே தவிர அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே நல்லது செய்யலை. அப்படி நல்லது செஞ்சு நல்லா பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. பாவம் அவங்க பூராமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படி இருக்க பொதுவாக இது எதுக்கு மதத்தை ரீதியாக இது பண்ணணும்? பெரிய மக்கள் தமிழக மக்கள் யாருனாலும் சரி, தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி போடாத ஆளுக்கும் சரி, நான் நல்லது செய்வேன் ஐயா, எனக்கு கிடைத்த வாய்ப்பு. அதான் சீஃப் மினிஸ்டர்னு லிஸ்ட்டில் ஏறிட்டீங்க என்ன, அப்போ அந்த வேலையை உருப்படியாக செய்ய வேண்டியதானே. அடுத்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிற காலத்தில் ஆகிக்கலாம். ஆனால் அந்த வந்த வேலையை உருப்படியாக செய்ய வேண்டியதானே. அதில் பார்த்திங்கன்னா இவ்வளவு விஷயங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு டிவிலையும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை அது ஒரு தமிழாக்கம் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ஏறத்தாழ ஒரு 30 டிவியில் அந்த நேரம் பார்த்தேன். எல்லாமே இதே நியூஸ் தான். இருந்தாலும் ஒரு 10 டிவியை உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன். முதல் எடுத்துக்கிறது பாரத் வருஷன்ற ஒரு டிவி. என்ன அந்த டிவியில் வந்து அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபோட்டோவையும் அவங்க எரிக்கிறாங்க. चौतरफा निंदा हो रही है और बिहार की राजधानी पटना में आप देखें, यहाँ पर भारतीय जनता पार्टी के जो कार्यकर्ता हैं वो उदयनिधि, मुझे देश के आम लोगों की भावना से कोई मतलब नहीं है, मैं हूँ सनातन विरोधी, और ये लिखा हुआ है जिस बैनर पे उसको जलाया जा रहा है, उनके पोस्टर जलाए जा रहे हैं और ये कहा जा रहा है कि हिंदू विरोधी है और सनातन धर्म को। हालांकि इसके पहले भारतीय जनता पार्टी के तमाम बड़े नेताओं ने, चाहे वो अश्विनी चौबे हो, अश्विनी चौबे ने भी TV9 भारतवर्ष से खास बातचीत करते हुए कहा
कि जो बाबर और अकबर नहीं कर पाया था वही इंडिया गठबंधन करने की कोशिश कर रहा है। ये बताइए क्या कह रहे हैं? पटना के न्यायालय में जाएंगे इस पूरे मामले को लेकर जब तक यह व्यक्ति माफी नहीं मांगता है। और उतना ही दोषी मुख्यमंत्री नीतीश कुमार है और उप मुख्यमंत्री और राहुल गांधी जितना कि उदयनिधि स्टालिन है। देश भर के साधु संतों ने उदयनिधि स्टालिन के बयान को बचकाना बताया। कहा कि हिंदू धर्म का विरोध करने से हिंदू धर्म का कुछ नहीं बिगड़ेगा। तमिलनाडु सरकार में मंत्री उदयनिधि स्टालिन हिंदू धर्म पर दिए अपने बयान पर அதன் தமிழாக்கம், அதாவது அவங்க தீயை எரிச்சிட்டு, அதாவது பாபர், அக்பர், அவுரங்கசீப் கூட இந்து மதத்துக்கு செய்த துரோகத்தை விட, அவங்க செஞ்ச இதை விட இது நடந்த விஷயம் வந்து அதை விட மோசமானது. என்ன, அவங்க கூட ஓப்பனாக வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லலை. என்ன, இவங்க அந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் சனாதன விரோதி, இந்து மத விரோதி ஸ்டாலின் ஃபோட்டோவையும் நாங்கள் உதயநிதி ஸ்டாலினையும் எரிக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் குற்றவாளி இல்லை. இங்கே உண்மையான குற்றவாளி வந்து ராகுல் காந்தி. ஏன்னா பீகார்லேருந்து பேசுகிறாங்க. ராகுல் காந்தியும் இது நிதிஷ்குமார், அவங்களுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான். ஏன்னா அவங்க கண்டிக்கலை இந்த திமுகவை, அந்த INDA கூட்டணியிலேருந்து அவங்கள வெளியே அனுப்பலை. அப்போ இவங்களும் தான் குற்றவாளி அப்படின்றாங்க. அதோடு வந்து இது வெறும் அரசியலில் மட்டும் இல்லை, அதாவது சாதுன்னு சொன்னால் முனிவர்கள், அதாவது ரிஷி துறவிகள், இவங்க எல்லாருமே வந்து மிகவும் ஆத்திரமாக இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தமிழ்நாடுடைய ஒரு மினிஸ்டராக இருந்துக்கிட்டு இவர் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி மிகவும் அவங்களுடைய ஆத்திரத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்குள்ள தொண்டர் அதை எரிக்கும்போது ஆக்ரோஷத்தில், நாங்கள் இந்த அளவுக்கு சட்டவிரோதமாக பேசிய ஒரு மாநிலத்தின் அமைச்சருக்கு எதிராக அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் அதாவது பட்னாவுடைய கோர்ட்டில் போய் இதை நாங்கள் கேஸ் போடுவோம், நாங்கள் விடவே மாட்டோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்போம். அதாவது இவர் வந்து தொண்டர் அந்த ஆக்ரோஷத்தில் कि जो बाबर और अकबर नहीं कर पाया था वही इंडिया गठबंधन करने की कोशिश कर रहा है। ये बताइए क्या कह रहे हैं? पटना के न्यायालय में जाएंगे इस पूरे मामले को लेकर जब तक यह व्यक्ति माफी नहीं मांगता है। இது வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, பிஜேபியை சேர்ந்த இல்லை இந்து மதத்தை சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமல்ல, அங்குள்ள ரிஷி முனிவர்கள், துறவிகள் அனைவரும் வந்து மிகவும் மன அழுத்தத்தோடு, மிகவும் மன கொதிப்போடு பேசுகிறார்கள். அதை கேட்கலாம். அவர்கள் கூறுவது, அந்த துறவிகள் கூறுவது, அதாவது இந்து மதத்துடைய சனாதன தர்மத்துக்கு எந்தவித பாதிப்பு வராது. இவங்க இப்படி சொல்கிறதுனால இவங்க ஒன்றுமே அழிக்க முடியாது. ஏன்னா சனாதனம்னா நிரந்தரம்னு அர்த்தம். ஏன்னா உலகத்தில் புராதன காலத்திலேருந்து இது வரைக்கும் நிரந்தரமாக இருக்க மதம், எத்தனையோ மதங்கள் வந்து எத்தனையோ மதங்கள் அழிஞ்சாலும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மதம் இது இந்து மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அயோத்தியாவுடைய ராமர் அமைப்புடைய தலைவர் வந்து இப்போ அதை பற்றி ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்காரு. देश भर के साधु संतों ने उदयनिधि स्टालिन के बयान को बचकाना बताया। कहा कि हिंदू धर्म का विरोध करने से हिंदू धर्म का कुछ नहीं बिगड़ेगा। तमिलनाडु सरकार में मंत्री उदयनिधि स्टालिन हिंदू धर्म पर दिए अपने बयान पर कायम है। जूनियर स्टालिन के बयान से साधु संत भी खफा है। अयोध्या के रामलला सदन देवस्थान के अध्यक्ष ने कहा कि ऐसे लोग जितनी ताकत लगा लें, सनातन धर्म का कुछ नहीं बिगड़ेगा। सनातन धर्म अपनी स्थिति में है और मजबूत स्थिति में है। इस सनातन धर्म के ऊपर बड़े बड़े लोग आए सनातन धर्म को बिगाड़ने के लिए, लेकिन அயோத்தியாவுடைய ராம்லல்லா அமைப்புடைய தலைவர் அவர்கள் சொன்னது, அதாவது சனாதன் தர்மத்தை கெடுக்கணும்னு நினச்சி எத்தனையோ அரக்கர்கள் மாதிரி எத்தனையோ கெட்டவர்கள், வில்லைங்கள்லாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க தான் அழிஞ்சு போயிட்டாங்களே தவிர, ஆனால் சனாதன் தர்மம் வந்து இன்றைக்கும் நிரந்தரமாக, இன்றைக்கும் ரொம்ப உறுதியாக இருக்குது. அதனால் இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள சன் டிவி மாதிரி வடநாட்டில் உள்ள முக்கிய டிவி இந்தியா டிவி, அந்த டிவிலையுமே
மிகப்பெரிய சர்ச்சை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய தமிழாக்கமும் இங்கே கொடுக்குறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய அறிக்கையை பேச்சை காங்கிரஸ் தலைவர் கர்கே கர்கேவுடைய மகன் பிரியாங்க் கர்கே அவர் வந்து கர்நாடக மினிஸ்டர், அவர் ஆதரவு தெரிவித்திருக்காரு. இருந்தாலும் நம்ம சட்ட அமைச்சர் नीतीश कुमार कहा सिर्फ चुनावी हिंदू है विपक्षी आईएनजीए के नेता। प्रेस कॉन्फ्रेंस में विरोधी दलों पर जमकर बरसे रविशंकर प्रसाद, कहा सिर्फ वोट बैंक के लिए ऐसी बयानबाजी कर रहा है विपक्षी दलों का ये पूरा संगठन आईएनजीए भारत की संस्कृति और विरासत है सनातन। उदयनिधि के बयान पर अनुराग ठाकुर ने विपक्षी गठबंधन पर बोला हमला, कहा घमंडिया गठबंधन के घमंडी रहे न रहे सनातन था, है और हमेशा रहेगा। धर्मेंद्र பாரத சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து இந்த அதாவது நிதிஷ்குமார், ராகுல் காந்தி எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் கோயிலாக போய் பூணூல் போட்டுக்கிட்டு அலைவாங்க. ஆனால் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, என்ன அவங்க ஒன்லி ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் இந்துக்களை வந்து அரவணைக்கிற மாதிரி பேசுகிறது. ஆனால் செய்கிறது போல் அநீதி என்ன அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அவர் டாக்கூர் வந்து என்னென்னா, இவங்க இந்த அதாவது இந்தியா கமண்டியா கட் பண்ணுவாங்க, அதாவது தலக்கணம் பிடிச்ச கட்டு வந்தோன்னா இந்தியா கமண்டியான ஒரு அடுக்குமொழி மாதிரி வரும். அந்த தலக்கணம் பிடிச்ச கூட்டணி வந்து இந்தியாவில் இருக்குமோ இருக்காது தெரியாது. ஆனால் என்றென்றும் சனாதன தர்மம்ன்றது நிரந்தரம், இந்து மதத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு கூறியிருக்கிறார். இந்து மதம் என்பது அது வந்து வெறும் மதம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்விய முறை. அது வந்து இந்தியாவுடைய சொத்து. அது ஒரு மதமாக எடுத்துக்கிறதுல அது இந்தியாவுடைய புராதன காலங்காலமாக கிடைச்ச சொத்து அப்படின்னு சொல்லலாம் என்று கூறியிருக்கிறார். மேலும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணி இது இந்தியாவில் மட்டுமில்லை வெளிநாட்டுக்கும் போய் இவங்க நம்ம இந்தியாவை தான் அவமானமாக பேசி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி கட்சிக்காரவங்க மட்டும் இல்லாமல் இந்து மத குரு சக்கரபாணியும் வந்து ஆச்சாரியாவும் வந்து இவங்க மேலே உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. उदयनिधि स्टालिन के सनातन पर दिए बयान को लेकर भड़के रविशंकर प्रसाद, पूछा सनातन के अपमान पर चुप क्यों है राहुल गांधी और नीतीश कुमार, कहा सिर्फ चुनावी हिंदू है विपक्षी आईएनजीए के नेता। प्रेस कॉन्फ्रेंस में विरोधी दलों पर जमकर बरसे रविशंकर प्रसाद, कहा सिर्फ वोट बैंक के लिए ऐसी बयानबाजी कर रहा है विपक्षी दलों का ये पूरा संगठन आईएनजीए भारत की संस्कृति और विरासत है सनातन। उदयनिधि के बयान पर अनुराग ठाकुर ने विपक्षी गठबंधन पर बोला हमला, कहा घमंडिया गठबंधन के घमंडी रहे न रहे सनातन था, है और हमेशा रहेगा। धर्मेंद्र प्रधान ने कांग्रेस पर बोला बड़ा हमला, कहा विदेश में भी देश का अपमान करते हैं कांग्रेस के नेता, सनातन विरोधी है विपक्षी गठबंधन। उदयनिधि स्टालिन के बयान पर छत्रपाणी महाराज ने साधा निशाना, कहा स्टालिन और उनके बेटे के खिलाफ हो कार्रवाई। उदयनिधि मारन के बयान को लेकर हमलावर दिखे गिरिराज सिंह, कहा सनातन पर चोट करने वाले बयान की जिम्मेदारी ले नीतीश और लालू, कहा बताएं कि क्या सनातन धर्म को खत्म करने के लिए बनाया स्टालिन को मोहरा। மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வந்து அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து இது சும்மா பகடைக்காய் தான், தவிர இது முக்கியமந்திரி பீகாருடைய முக்கிய அமைச்சர் நிதிஷ்குமார் அண்ட் லல்லு பிரசாத் யாதவ் தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பு ஏற்கணும் இந்த மாதிரி कमेंट्स கொடுத்ததுக்கு। उत्तर प्रदेश पहुंचे बीजेपी सांसद ब्रजभूषण शरण सिंह ने आईएनजीए गठबंधन पर जमकर कसा तंज, कहा ये एक दूसरे के दुश्मन है, बस मोदी को हराने के लिए हुए हैं एकजुट। यूपी के बलिया में एसएचओ आरके सिंह ने हिंदू धर्म को लेकर दिया विवादित बयान, कहा हिंदू धर्म नष्ट हो रहा है और इसकी जननी बलिया है। मणिपुर के सीएम वीरेंद्र सिंह का बड़ा बयान, कहा राज्य सरकार ने दर्ज की है एडिटर्स गिल्ड के सदस्यों के खिलाफ एफआईआर, मणिपुर में हिंसक झड़पों को बढ़ावा देने का लगाया आरोप। 5 सितंबर को संसद के विजय सत्र की रणनीति के लिए सोनिया गांधी ने बुलाई अहम बैठक, कांग्रेस संसदीय दल के नेता बनाएंगे सदन की कार्यवाही को लेकर रणनीति। சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இவங்க வந்து நாங்கள்லாம் சனாதனி, நாங்களாம் இந்து மதத்து ஆதரவாளர்கள், இவங்கெல்லாம் பிஜேபியோட நாங்கள் தான் சொல்லி இங்கே இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றார்.
ஆஸ்திக் சேனல் வந்து அதாவது எல்லாத்துக்கும் சர்வ கட்சி பார்க்கக்கூடியது, எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணாது. எது இருந்தாலும் அப்படியே ஆவேசமாக இது பண்ணுவாங்க. அதில் உள்ள அந்த எடிட்டர் ஹெட் வந்து அதாவது சித்ரா திரிபாठी ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடியவங்க. அவங்களுடைய வார்த்தைகளையும் கேட்கலாம். नाम बताइए ना, यहाँ तो उदयनिधि का नाम है, आप नाम बताइए ना कि किसने कहा। और कोई भी अगर इस तरह का बयान देगा उसकी आलोचना होनी चाहिए। एक व्यक्ति जो संवैधानिक पद पर बैठा हुआ है वो इस तरह से एक धर्म विशेष के खिलाफ टिप्पणी नहीं कर सकता। अपनी राजनीति को आगे बढ़ाने के लिए दूसरे लोगों की धार्मिक भावनाओं का इस तरह से वो हास नहीं कर सकता है। और इतने पे भी कुतर्क दिया जा रहे हैं उनकी ओर से। हाँ तो नहीं कर सकता तो आप क्यों बचाव कर रहे हैं उसका? अब बोलिए कि गलत बोला है उन्होंने, उनको माफी मांगनी चाहिए। मैं बिल्कुल बचाव नहीं कर रहा हूँ, मैं बिल्कुल भी बचाव नहीं कर रहा हूँ। सुनिए, जैसे कि मैं आपके शो पर, आपके चैनल पर उन सभी लोगों का कड़ी निंदा कर रहा हूँ मैं। आपके पास आते हुए एक सेकंड सर, अजय आलोक जी, लेकिन जब दोबारा पत्रकार जाकर उदयनिधि से इस बारे में सवाल पूछते हैं तो उनकी ओर से जो जवाब आता है मैं आपको अक्षरशः सुना देती हूँ। वो बोलते हैं मैंने सिर्फ सनातन विचारधारा को खत्म करने की बात कही है। आज तक एडिटोरियल हेड சித்ரா திரிபாठी என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதாவது மற்றவங்கலாம் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் யாரும் பேசாதீங்க. இதில் வந்து கிளியர் கட்டாக இங்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து மாட்டியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி யார் பேசினாலும் அது ஒரு இந்து மதம்ன்றது, சனாதன தர்மன்றது இந்தியாவுடைய உயிர் நாடியானது. அதை யார் எதிர்த்தாலும் யார் இந்த மாதிரி ஒழிப்புன்னு சொன்னாலும் அவங்களை கண்டனம் பண்ணணும். எந்த கட்சிக்காரவனாலும் நீங்கள் என்ன சரி, இதுதான் நியாயம். எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை பாருங்கள், நடக்கிறது வடநாடு டிவி நேஷனல் சேனல். ஆனால் அதில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டு தான் ஃபுல் எல்லா சர்ச்சையுமே அதனுடைய எல்லாமே டிபேட்டே நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மந்திரி உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சை பேட்டி அப்படின்னு சொல்லி போட்டு அது பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் என்னை சம்பந்தம் இல்லாமல் பேசிட்டு பரவாயில்ல மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி सनातन धर्म में जो कुरीतियां हैं उनको खत्म करने की बात मेरी ओर से कहेगा। अगर किसी और के बारे में कहा होता तो सदन से जुदा हो जाता घंटे भर के अंदर ही, तो कॉन्फ्रेंस से बाहर नहीं निकल पाता। लेकिन मैं कहना चाहता हूँ, देखिए सनातन की सहिष्णुता और सनातन की जो उसको जो सहनशीलता है ना, उसको भीरुता न समझी जाए। ये बड़ा स्पष्ट तौर पर समझ लेना चाहिए सबको। एक बात, और तीसरा ये बात बताइए कि ये जिस तरह से डीएमके और द्रविड़ संस्कृति को भारतीय संस्कृति से अलग करने की जो प्रचेष्टा कर रही है, ये इनमें सफल नहीं होने वाले। हमारे अनेक ये अलग तरह की पॉलिटिक्स जो दक्षिण भारत के एक राज्य में जन्म ले रही है कि सनातन धर्म हिंदू धर्म और इससे बिल्कुल अलग ले जाते हुए अपनी ही लाइन को अख्तियार करना, ये सब कुछ अपनी राजनीति को आगे बढ़ाने की कवायद है क्या सैयद अब्बास जी? और इसके जरिए क्या बड़ा नुकसान नहीं होगा देश का? ये स्वीकार नहीं हो सकता। चित्रा जी, இதே வேளையில் மாற்று மதத்தினரை இதை மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தலை உடம்புல இருந்து தனியாக இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்து மதத்துடைய ஒரு பொறுமை. அந்த பொறுமையை யாரும் சோதித்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த உரையாளர் அதே நேரத்தில் அந்த எடிட்டர் சீஃபுமே என்னன்னு சொன்னால், இந்த ஒரு திராவிடன் மாடல்னு சொல்லி ஒரு இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டில் இந்து மதத்தையும் சனாதன தர்மத்திலிருந்து ஒரு ஸ்டேட்டையே திசை திருப்பி கொண்டு போகணும்னு நினைக்கிறது இது எந்த காலத்தில் நடக்காது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய के खिलाफ मामला दर्ज हुआ है। सनातन धर्म को लेकर उनकी ओर से जो टिप्पणी की गई उसको लेकर अब उनके खिलाफ मामले लगातार बढ़ते हुए चले जा रहे हैं। उदयनिधि स्टालिन की ओर से ये कहा गया कि सनातन को समाप्त कर देना चाहिए। ये धर्म सामाजिक न्याय और समानता के खिलाफ है। सनातन का विरोध नहीं किया जा सकता, उसे खत्म कर देना चाहिए। डेंगू, मलेरिया, कोरोना से तुलना करते हुए उन्होंने कहा इसका विरोध तो हम नहीं कर सकते, हमें सनातन को मिटाना है। इस तरह का बयान उनकी ओर से दिया गया, जिसके बाद संसद मार्ग थाने में राजधानी दिल्ली में अब उदयनिधि के खिलाफ मामला दर्ज हो चुका है। अपनी बात को आगे बढ़े विनोद बंसल जी, उनका ये कहना है कि दरअसल मैं तो कुरीतियों की बात कर रहा था, इन लोगों को ये बात समझ में नहीं आई। असमानता की वो बात कर रहे हैं सनातन धर्म के भीतर कि जो असमानता को बढ़ावा दे उसको खत्म किए जाने की जरूरत है। चित्रा जी, इनके क्लैरिफिकेशन में भी साफ साफ इस बात का दम्भ है कि हाँ,
मैंने ये बात कही, जी। अटी होकर के कही कि सनातन का समूल नाश होना चाहिए। और उन्होंने अपने लेक्चर के ओपनिंग रिमार्क में कहा था, मुझे बड़ी खुशी है कि आपने इस कॉन्फ्रेंस का नाम जो है स्टॉप सनातन न रख करके इरेडिकेट सनातन रखा है। आप देखिए कि यह मानसिकता क्या है, लिख करके लाए, किसी ने लिख के तो दिया ना जी। और वो जो मुंबई में जो कुछ हुआ था उसके मुश्किल से 48 घंटे में हुए, 24-48 घंटे के बीच में ये बात हुई। इसका मतलब कहीं ना कहीं किसी ने लिख के तो दिया उनको। एक युवा और युवा खेल मामलों का मंत्री, एक मुख्यमंत्री का पुत्र और दूसरा कांग्रेस अध्यक्ष का पुत्र और तीसरा जो कांग्रेस के भूतपूर्व जो वित्त मंत्री हैं उनका पुत्र, ये सब एक लैंग्वेज में बोल रहे हैं। और ऊपर से इनकी पार्टियां कह रही है कि हमें उनको कोई लेना देना नहीं है। आप देखिए कि एक गठबंधन देखिए कि एक दूसरे का कितना जो सपोर्ट कर रहे हैं। आपके पहले में बैठे हुए जितने भी राजनीतिज्ञ बैठे हुए हैं, मैं कहना चाहता हूँ राजनीतिज्ञों से, क्या अभी आप यहाँ पर डिबेट में बैठ के तो निंदा कर रहे हैं, लेकिन क्या धरातल पर आपने निंदा की? क्या कोई प्रेस स्टेटमेंट आपके अध्यक्ष ने जारी किया? क्या आपको धरना प्रदर्शन किया? क्या आपने कहा कि इरेडिकेट सनातन का मतलब है कि मेरा भी उन्मूलन करोगे आप? और जिस तरह के कुतर्क खड़े जा रहे हैं, अगर किसी और के बारे में कहा होता तो सरतन से जुदा हो जाता घंटे भर के अंदर ही, तो कॉन्फ्रेंस से बाहर नहीं निकल पाता। लेकिन मैं कहना चाहता हूँ, देखिए सनातन की सहिष्णुता और सनातन की उसको जो सहनशीलता है ना, उसको भीरुता न समझी जाए। ये बड़ा स्पष्ट तौर पर समझ लेना चाहिए सबको। एक बात, और तीसरा ये बात बताइए कि ये जिस तरह से डीएमके और द्रविड़ संस्कृति को भारतीय संस्कृति से अलग करने की जो प्रचेष्टा कर रही है, ये इनमें सफल नहीं होने वाले। हमारे अनेक ये अलग तरह की पॉलिटिक्स जो दक्षिण भारत के एक राज्य में जन्म ले रही है कि सनातन धर्म हिंदू धर्म और इससे बिल्कुल अलग ले जाते हुए अपनी ही लाइन को अख्तियार करना, ये सब कुछ अपनी राजनीति को आगे बढ़ाने की कवायद है क्या सैयद अब्बास जी? और इसके जरिए क्या बड़ा नुकसान नहीं होगा देश का? ये स्वीकार नहीं हो सकता। चित्रा जी मैं आपको सबसे पहले तो ये विनोद बंसल जो महाशय बैठे हैं यहाँ पर, उनको एक्सपोज कर देता हूँ। चलिए मैं आगे बढ़कर बोलने में जबान क्यों लड़खड़ा रही है? वो बयान चला, कश्मीर भूल गए क्या? अच्छा लोग बयान चलाइए, भूल गए क्या है वो बयान? कश्मीर नहीं याद आ रहा है ना? उदयनिधि ने नहीं याद आएगा, कश्मीर याद नहीं आएगा क्योंकि मॉडल की शुरुआत तो वहीं से हुई थी ना। बंद कीजिए मेरे भाई, मॉडल की शुरुआत तो वहीं से हुई थी। सनातन उन्मूलन अभियान तो कश्मीर से ही शुरू किया था ना। बात कीजिए, अच्छे मजहब की बात, कन्याकुमारी से उसूलों की बात कीजिए। कन्याकुमारी पहुंच गया ना, कश्मीर से कन्याकुमारी पहुंची है तमिलनाडु। कीजिए, सनातन उन्मूलन कश्मीर से ही शुरू किया था ना, कश्मीर में नहीं जवाब देंगे सैयद अब्बास जी, लेकिन क्या इस तरह की बातों को बर्दाश्त किया जाना चाहिए? एक धर्म विशेष के खिलाफ एक मंत्री इस तरह की गैर जिम्मेदाराना टिप्पणी कैसे कर सकता है? और बाद में हालांकि उनकी ओर से जरूर लीपापोती करते हुए विनोद बंसल जी वो कह रहे हैं कि सनातन धर्म में जो कुरीतियां हैं उनको खत्म करने की बात मेरी ओर से कही गई, इसको तोड़ मरोड़ कर पेश करने का काम आप लोगों की ओर से किया जा रहा है। विनोद बंसल जी, एक सेकंड उनकी बात हो जाए उसके बाद आ रही हूँ मैं आपके पास। विनोद बंसल जी, मैं ये कहना चाहता हूँ, देखिए आप सभी राजनीतिक और राजनीतिक विशेषज्ञों के बीच में मैं एकमात्र, और इस वक्त बड़ी खबर आ रही है, उसके बाद विनोद जी अपनी बात को आप आगे बढ़ाइएगा। दिल्ली में उदयनिधि के खिलाफ शिकायत दर्ज हुई है, इसके पहले बिहार में भी दर्ज हो चुकी है शिकायत। संसद मार्ग थाने में राजधानी दिल्ली में तमिलनाडु के मंत्री उदयनिधि के खिलाफ मामला दर्ज हुआ है। सनातन धर्म को लेकर उनकी ओर से जो टिप्पणी की गई उसको लेकर अब उनके खिलाफ मामले लगातार बढ़ते हुए चले जा रहे हैं। उदयनिधि स्टालिन की ओर से ये कहा गया कि सनातन को समाप्त कर देना चाहिए, ये धर्म सामाजिक न्याय और समानता के खिलाफ है, सनातन का विरोध नहीं किया जा सकता, उसे खत्म कर देना चाहिए। डेंगू, मलेरिया, कोरोना से तुलना करते हुए उन्होंने कहा इसका विरोध तो हम नहीं कर सकते, हमें सनातन को मिटाना है। इस तरह का बयान उनकी ओर से दिया गया, जिसके बाद संसद मार्ग थाने में राजधानी दिल्ली में अब उदयनिधि के खिलाफ मामला दर्ज हो चुका है। अपनी बात को आगे बढ़े विनोद बंसल जी, उनका ये कहना है कि दरअसल मैं तो कुरीतियों की बात कर रहा था, इन लोगों को ये बात समझ में नहीं आई। असमानता की वो बात कर रहे हैं सनातन धर्म के भीतर कि जो असमानता को बढ़ावा दे उसको खत्म किए जाने की जरूरत है। पार्लियामेंट रोड संसद मार्ग संसद पार्लियामेंट रोड போலீஸ் ஸ்டேஷனில் இது உதயநிதி ஸ்டாலின் அகென்ஸ்டாக அவர் வந்து இந்த சனாதன தர்மத்தை நான் ஒழித்து கட்டுவேன், இது வந்து நிறுத்துறதில்ல, விரோதம் பண்ணுறதில்ல, இதை ஒழித்து கட்டினா தான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதை நாங்கள் முழுசாக இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இதாக இருக்குது, அதாவது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்திருக்கு. அதாவது பிரேக்கிங் நியூஸ். அடுத்து ரிப்பப்ளிக் பாரத் மிகவும் ஸ்டாண்டர்ட் ஒரு டிவி, நேஷனல் டிவி அதில் கொடுக்குறாங்க. அடுத்து வருது
அதில் கொடுக்குறாங்க. அதாவது கண்டினியூஸாக இந்த டிஎம்கே கட்சி ஐஎன்டிஐஏ கூட்டணியாக இருந்துக்கிட்டு இவங்க இந்தளவுக்கு இந்து தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் இந்தளவுக்கு எதிர்த்து அவங்க அவமதிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இந்த இந்தியா கூட்டணி மற்ற கட்சிகள், அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கடுகே அண்டு நிதிஷ்குமார், லாலு இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இது மொத்த கூட்டணிக்குமே ஒரு அவமானமாக இருக்குன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. मुख्यमंत्री और डीएमके चीफ के बेटे के खिलाफ सियासी हथियार की धार तेज कर दी है। प्रहार विपक्ष के नए नवेले इंडिया गठबंधन पर भी किया, क्योंकि डीएमके विपक्षी गठबंधन में साझेदार है और डीएमके नेता बार बार सनातन को टारगेट कर रहे हैं। लेकिन बावजूद इसके राहुल, सोनिया, खड़गे, नीतीश अब अंत आ चुका है। मध्य प्रदेश के उज्जैन में 4 धाम मंदिर के मुखिया ने भी उदयनिधि स्टालिन के बयान पर विरोध जताया। उदयनिधि स्टालिन जो ये बोल रहे हैं कि ये सनातन धर्म डेंगू है, तो उन्हें ये याद कर लेना चाहिए कि डेंगू जिसे काटता है उसकी मौत ही होती है। இவ்வாறு அதாவது துறவியர்கள்லாம் ரொம்ப மனது உடைந்து, இந்து மத தர்ம குருக்கள் எல்லாம் ரொம்ப மனசு உடைந்து இந்தளவுக்கு இப்படியெல்லாம் இந்து மதத்தை அவமதிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு பேசியிருக்காங்க. இவ்வாறு இருக்க சரி வடநாடு தான் இவ்வாறு தீப்பத்தி எரியுதுன்னு சொன்னால், ஏன்னா அன்றைக்கி 30 டிவியில் நான் பார்த்தேன். இருந்தாலும் அது எல்லாத்தையும் போட்ட டைம் வேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் முக்கியமானதை போட்டிருக்கேன். சரி அங்கே தான் அப்படி இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மக்கள் ஏன்னா திமுகவுடைய ஆட்சி கட்டில் இருக்குது, அவங்களுடைய கையில் ஆட்சி இருக்குது, போலீஸ் துறை இருக்குது, சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்குது. அப்படின்னும்போது மக்களை மனது கொந்தளித்தாலும் ஆவேசமாக இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் மக்கள் அவங்க கைப்பிடியில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்காங்க. எல்லோரும் அவங்க ஓட்டில் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஓட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத அதை அப்போ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை தமிழ்நாட்டிலும் நாங்கள் பாருங்கள் பேசுவோன்னு சொல்லி ஒருத்தவங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு கிளாஸே எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஜி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னங்க ஜி, நீட் தேர்வு ஒழிச்ச மாதிரி சனாதன தர்மத்தையும் ஒழிச்சிடலாம் களத்தில் இறங்கிட்டீங்க போல இருக்கு. எப்படி நீட் தேர்வு ஒன்றாவது மருந்து ஒழிச்ச மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிச்சிருவோமா? என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் என்னோட சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறேன், சரிங்களா? என்னாச்சு அரசியலை கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதா? இந்தியாவில் அனைத்து மதத்தினரும் ஒத்துமையாக இருக்கும். அண்ணாமலைஜி பாத யாத்திரை போனதுக்கப்புறம் ஹிந்து, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியானிட்டி எல்லாம் ஒத்துமையாக இருக்கும். ஏதாவது கொளுத்தி போடணுமேன்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டுட்ருக்கீங்களா? எங்கள் சனாதன தர்மத்தை திட்டுறப்ப உடனே நாங்களாம் பொங்கி எழுந்து பிஜேபிக்காரங்களும் உடனே முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டினையும் திட்டுவோம். உடனே இதான் சாக்கனா உங்களோட ஓட் பேங்கிங்லாம் வாங்கலான்னு பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டோமே. உங்களுக்கு மட்டும் தான் அரசியல் தெரியுமா? எங்களுக்கும் அரசியல் தெரியும், சரிங்களா? ஸோ எங்கள் மதத்தை மேம்படுத்துகிற என்ன வழி அதை பார்ப்போம். அதுக்காக அடுத்த மதத்தெல்லாம் இழிவுபடுத்துகிற அளவுக்கு எங்களோட தலைமை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, சரிங்களா? கர்மா இஸ் பூமரங்ஜி, எங்களெல்லாம் சங்கின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் சரியான ஆள்பா. உங்கள் சங்கி தலைவர், உங்கள் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைவரே சங்கி தான் போல இருக்கு. யாருக்கு தெரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்கள் கவுல் பிராமின் மிஸ்டர் ராகுல தான், அதுவும் பூணூல் போட்ட கவுல் பிராமின் மிஸ்டர் ராகுலோட தலைமையிலே கூட்டணி வச்சுருக்கீங்க, ஐஎன்டிஏ கூட்டணி. எப்படி அப்போ அவர் சங்கின்னு உங்களுக்கு தெரியல? நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் சரியான கரெக்டான கேரக்டர், எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பற்றி, சரிங்களா? உங்களுக்கு தான் சங்கி பிடிக்காதுல, அதனால் அந்த கூட்டணி விட்டு வெளில வந்துருக்கு ஃபஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் தனிச்சு நின்னே போட்டிடுங்க. தமிழ்நாட்டில் மனுஷனுக்கு கரெக்டாக இருக்கணும்ல சொல்லும் வாக்கும், அப்படி தானே? என்ன சொல்கிறீங்க? சனாதன தர்மம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்குன்னா எங்களோட காலி எந்த அவதாரம்னு நினைக்கிறீங்க? கருவறையில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு சேலைகள் அணிவித்து நிறைய நகைகள் பூட்டி ஆண்களையும் வணங்க வைக்கிற ஒரே தர்மம் சனாதன தர்மம். பெண்களுக்கு மரியாதை கூடன்னு சொன்னது எங்களோட சனாதன தர்மம். எங்களோட சனாதன தர்மத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது எங்கள் தர்மம் மட்டும்தான். வந்தேரிகள்னால தான் இடையில எல்லா விஷயங்களும் மாறுனுச்சு, அதில் தான் நீங்கள் கொஞ்சம் ஆட்டம் போட்டீங்க. ஆனால் இந்த தர்மம் மாதிரி ஆண்களுக்கு பெண்கள் ஈக்குவல்னு சொன்ன தர்மம் வேற எந்த தர்மமும் கிடையாது. என் சிவன் சரிபாதி கொடுத்தார் உடம்புல, எனக்கு நீ ஈக்குவல் சக்தின்னு சொல்லி என்னோட சிவன் சக்திக்கு ஈக்குவலா சரிபாதி கொடுத்தாரு. தெரியுங்களா எங்களோட சனாதன தர்மத்தை பத்தி? எங்களோட விஷ்ணு என்ன பண்ணாரு? இதே இதுல எங்களோட லக்ஷ்மிக்கு இடம் கொடுத்தாரு. எங்களோட மகாபாரதம் சொல்லாததா, எங்களோட ராமாயணங்கள் சொல்லாததே உங்களோட வந்தேரி மதங்கள் சொல்லிட போது கர்மா இஸ் பூமரங்ஜி, பார்த்துக்கோங்க,
சரிங்களா? எங்களோட மதம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நடத்தைகளையும் கரெக்டாக கொடுத்துருக்கு. நான் ஐ எம் வெரி ப்ரௌட். நான் ஒரு ஹிந்துன்னு சொல்கிறதில்ல, நான் இந்துத்துவவாதின்னு சொல்கிறதில்ல, நான் சங்கின்னு சொல்கிறதில்ல மெயினாக. சரிங்களா? தேசியமும் தெய்வீகம் எவன் ஒருத்தனுக்கு இருக்கோ அவன் எல்லாமே சங்கிதான். சரிங்களா? கட்சிக்காக இல்லை, என் மதத்தை நான் தூக்கி பிடிக்கிறேன். அதுக்காக நான் அடுத்த மதத்தை திட்டுற அளவுக்கு என் மதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒன்று நீ பெருமைப்படுத்திக்கோ, அடுத்தவனை இழிவுபடுத்தாதான் தான் என் மதம் சொல்லி கொடுத்துருக்கு. சரிங்களா? ராமாயணம் மகாபாரதம் மாதிரி தர்மத்தை போதிச்ச மதம் இல்லை, பகவத்கீதை மாதிரி தர்மத்தை சொல்லி கொடுத்த ஒரு நூலும் இல்லை. சரிங்களா? எங்களுக்கு வாழ்வியலை சொல்லி கொடுத்தவர் எங்கள் திருவள்ளுவர். அது சனாதன தர்மத்திலேருந்து வந்தது. சரிங்களா? தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை கரெக்டாக காத்துட்ருக்கோம். நீங்கள் அதனால் அரசியலை கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஜி. நன்றி, வணக்கம்.